நம்ம தமிழ் சினிமாவில் பஸ் டிராவலில் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு 5 சாங் பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிறது மைனா படத்தோட சாங். ஒரு படத்துக்கு கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மைனா படம் தான். இந்த மைனா படம்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது இந்த ஒரு சாங் தான். என்னதான் இந்த சாங் ரொம்பவே நல்லா இருந்தாலும் பஸ்ல போகும்போது கேட்க லைட்டா பயமா தான் இருக்கும். அதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். மைனா படத்துல வந்து இந்த ஒரு சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது தொட்டால் பூ மலரும் படத்தோட சாங். கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு. யுவன் சங்கர் ராஜா அவரோட பீக் டயத்துல இருக்கும் போது அவர் போட்ட ஒரு பெஸ்ட் மெலோடி சாங் தான் இந்த ஒரு அரபு நாடே சாங். ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றானா அவன் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு முதல்ல சூஸ் பண்ற சாங் இந்த ஒரு சாங் தான். அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ. அரபு நாடே சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது கந்தசாமி படத்தோட சாங். இந்த சாங்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சாங்கை டிவியில் போட்டு அதை சவுண்டாக வச்சு கேட்டு வீட்டில் திட்டு வாங்கினவங்க எத்தனை பேர் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனாலனா இந்த சாங் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமான வைப் மெட்டீரியலாகவே இருந்தாலும் லிரிக்ஸு அந்த விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கிறதுனால வீட்டில் திட்டு வாங்கியிருப்போம். குறிப்பா இந்த ஒரு சாங்ல இந்த போர்ஷன்ல டிஎஸ்பி பட்டைய கிளப்பியிருப்பாரு. Now let's listen to the rhythm of Chennai. கந்தசாமி படத்துல வந்து இந்த ஒரு சாங் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது அட்டகத்தி படத்தோட சாங். ரொம்ப சிம்பிளான லிரிக்ஸ்ல இருந்ததுனாலே இந்த சாங் வந்த புதுசுல பயங்கரமா ஹிட் ஆனிச்சு. இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, பஸ் டிராவல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நீங்க பார்க்கும்போது எத்தனை பேரோட மைண்ட்ல இந்த ஒரு சாங் ஓடுனுச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடி போன ஆவணி பாட்டுக்கு ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா பார்க்க போறது அன்பே சிவம் படத்தோட சாங். லைஃபை எப்படிலாம் என்ஜாய் பண்ணி வாழணுங்கிறத இந்த ஒரு சாங்கோட லிரிக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. வித்யாசாகர் ஒரு கோட் மியூசிக் டைரக்டர். 2000 காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டவர். அவரோட மியூசிக்ல வந்த சாங் தான் இந்த ஒரு சாங். அன்பே சிவம் படத்துக்கு ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு தெரியும். அந்த படத்துல வந்து இந்த ஒரு பாட்டுக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸா இருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 5 சாங் சொல்லியிருக்கேன். இந்த 5 சாங்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குங்கிறதையும் அதே நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங்கை நான் விட்டுட்டேனாங்கிறதையும் அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.